ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் செய்ய போகிறேன். இந்த மாடிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு கிளாஸ் வேரியபிள் கொடுக்க போகிறேன். கவுண்ட் ஈக்குவலன் டு 0 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத கவுண்ட் எடுக்கிறதுக்காக. ஒவ்வொரு தாட்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைசர் கால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கால் ஆகிறப்ப கவுண்டோட வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன் by 1. கவுண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே போல் ஒவ்வொரு தாட்டி டெலீட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ண போகிறேன், கவுண்ட்டை டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஒரு டிக்ரீஸ், ஒரு இன்க்ரிமெண்ட். இங்கே வந்து கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இங்கே ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிறப்ப கவுண்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகும். இதுதானே? சரி, இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் எழுதுகிறேன், டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு எழுதுகிறேன். இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா, எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும். நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னும் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும். இப்போ ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னா நம்ம சாம்பிள் டாட் கவுண்ட் அப்படின்னு எடுத்து. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். எங்கள் சாம்பிள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எஸ் ஈக்குவலன் டு சாம்பிள் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். உடனே ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆப்ஜெக்ட் என்னாச்சு, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது S1 ஈக்குவலன் டு சாம்பிள்னு அடுத்த ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த 2 ஆப்ஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் எஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டட் வந்து 2 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனோடனே நமக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கால் ஆகுது. கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. 2 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கவுண்ட்டு 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. அதனால் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டட் 2ன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெலீட் பண்ண போகிறேன். இப்போ டெல் ஆஃப் எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நோ மோர் ரெஃபரன்ஸ் டு திஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. அதாவது மீனிங் என்னன்னா, இந்த டெஸ்ட்ரக்டர் கால் ஆகிடுச்சு. காலான நேரத்தில் கவுண்ட்டையும் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிடுச்சு. காரணம் என்னென்னா, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டெலீட் பண்ணதுனால நமக்கு இங்கே கவுண்ட்டும் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம எஸ்ஸை டெலீட் பண்ணிட்டோம். அதனால் S1 யூஸ் பண்ணி கேட்கலாம், டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு. இப்போ பாருங்கள் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்று தான் இருக்குது. மீண்டும் நான் ஒரு டெல் பண்ணுறேன், டெலீட் ஆஃப் S1 கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ மோர் ரெஃபரன்ஸ் அந்த டெஸ்ட்ரக்டர் காலாய் ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு எஸ்ஸும் கிடையாது, S1ம் கிடையாது. இதுதான் வந்து டெஸ்ட்ரக்டரோட ஒர்க் எப்படி ஆகுதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நன்றி, வணக்கம். மேலும் சில வீடியோஸை நம்ம பார்ப்போம்.